உயிர்களை எடுக்கவும் இறப்பை கொடுக்கவும் மனித சட்டப்படி மனிதனுக்கு உரிமையில்லை என்று மனித சட்டம் சொல்லும் போது யமனுக்கு மட்டும் ஏன் இது பொருந்தவில்லை? யார் இந்த யமன்? இந்த பிரபஞ்சம் என்பது யாது? இதில் சூரிய மண்டலத்தின் பங்கு என்ன? கடவுள் யார்? தேவதை என்றால் என்ன? ஆவி என்றால் என்ன? பேய் என்றால் என்ன? மறுபிறவி உண்டா? சொர்க்கம் நரகம் உண்டா? அவதாரங்கள் உண்மையா? பிறவிகள் எத்தனை? இதுபோன்ற எண்ணற்ற கேள்விகளை கொண்ட நமக்கு இதற்கெல்லாம் எளிதில் புரியக்கூடிய விடை கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஒரு விதைக்குள் பெரிய ஆல விருட்சம் பல நூறு கிளைகளையும் விழுதுகளையும் அழகான உறுதியான பசுமையான இலைகளையும் வசந்த காலத்தில் வருகை தரும் அற்புதமான பட்சிகளின் பசியாற்றும் பழங்களையும் மற்றும் அரிதான மருத்துவ குணங்களையும் கொண்ட பிரம்மாண்டம் அடங்கியுள்ளது. அடிப்படையில் ஒரு விஞ்ஞான உண்மை அடங்கியுள்ள விஷயத்தையே பிரபஞ்ச உண்மை என்று அழைக்கிறோம். அதாவது அடிப்படையில் மாறாதது விஞ்ஞானம். ஆனால் மாறுவதே மாறாதது என்பதுதான் அடிப்படையின் மாறுபட்ட வெளிப்பாடு என்பதை நாம் உணர வேண்டும். இதை நாம் உணரும்போது நிச்சயமாக மறுபிறவி உண்டு, எனவே ஆத்மா அழியாதது, இந்த உடல் அழியக்கூடியது என்று நாம் உணர முடியும். அப்படி உணர்ந்தால் மட்டுமே மரணம் என்னும் பயத்தினின்று நாம் தெளிவடைய முடியும். பகவத்கீதையில் ஓரிடத்தில் பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு போதிக்கிறார். அதாவது தண்ணீரில் நீச்சல் தெரியாமல் ஒருவன் விழுந்து மூழ்கிய நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் வேளையில் யாரேனும் அவனுடைய உடை நனைகிறதே என்று வருந்துவார்களானால் அவர்கள் அறிவிலிகள் என்று சொல்வதை விட வேறு என்ன சொல்வது என்று சொல்கிறார். அதாவது அழியப்போகும் உடலுக்காக வருந்துபவன் தண்ணீரில் மூழ்கும் மனிதனின் ஆடைக்காக வருந்துபவனுக்கு ஒப்பானவன். அவனின் உயிர்க்காக வருந்துபவனே பிரம்மம் அறிந்த மனிதனாகிறான் என்று கூறுகிறார். பகவத்கீதை வாயிலாக ஒரு உடல் என்ற அர்ஜுனன் உயிர் என்ற ஆத்மாவிடம், அதாவது பரமாத்ம புருஷரான கிருஷ்ணனிடம் கேட்பது போல அமைந்திருப்பது உயர்ந்த சிந்தனையாகும். ஆக ஆத்மா அழியாதது என்பது இதன் மூலம் விளங்கும். அழியாத ஆத்மாவை ஏன் ஒரு அழியும் உடல் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கேள்வி இதன் மூலம் அனைவருக்கும் எழுமல்லவா? அதாவது நீரில் அடங்கி உள்ளது H2O, ஹைட்ரஜன் என்ற வாயு 2 பங்கும் ஆக்சிஜன் என்ற வாயு 1 பங்கும் சேர்ந்ததுதான் நீர் என்று நாம் பள்ளிக்கூடத்திலேயே தெரிந்து கொண்டோம். இந்த இரண்டும் சேர்ந்த நிலையிலேயே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் நீர் தோன்றுவதற்கு ஆதாரமாக அதற்கு முன்னரே தனித்தனியாக தோன்றியுள்ளது என்பது விளங்கும் அல்லவா? அதேபோல் எல்லா ஜீவராசிகளும் ஜடங்களும் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றின. இதனை மகாபாரதத்தில் ஆதி பருவத்தில் பூகோளம் எவ்வாறு தோன்றியது என்பதை தெளிவாக காணலாம். மேலும் பகவத்கீதையின் 18 அத்தியாயங்களில் அத்தியாயம் 2 பதம் 13 சிறுவயதிலிருந்து இளமைக்கும் இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போலவே மரணத்தின் போது ஆத்மா வேறு உடலுக்கு மாறுகின்றது என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். எனவே கீதையில் உறுதி செய்தபடி பரமத்தின் அங்கத்துணுக்குகள் நித்தியமாக இருப்பவை. ஷரா என்ற பெயரில் அவை அழைக்கப்படுகின்றன. அதாவது பௌதீக இயற்கையில் விழுந்துவிடக்கூடிய வாய்ப்பை உடையவை அவை. எனவே ஆத்மா மரணமடையாதது, அது அழியக்கூடியது அல்ல, அது என்றும் நித்தியமானது என்பதை நாம் பகவான் கிருஷ்ணனின் வாயிலாக அறிந்து கொண்டோம். சரி, கர்மா என்பது என்ன? அது எப்படி ஒரு உயிருக்கு அல்லது ஆத்மாவுக்கு உண்டாகிறது? முதலில் கர்மா என்பதை அறியும் முன் ஓர் அறிவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றே போன்ற 3 அறிவு நிலைகளில் பூரண உண்மை அதை அறிபவரால் உணரப்படுகின்றது. அந்நிலைகள் பிரம்மன், பரமாத்மா, பகவான் என்று வெளிப்படுத்தப்படுகின்றன என்று ஸ்ரீமத் பாகவத புராணம் கூறுகின்றது. படைப்பு கர்த்தா, படைக்கப்பட்ட பொருள், பரம புருஷன் அல்லது பராமரிப்பாளன் என்ன 3ஆக புரிந்து கொள்ள வேண்டும். மனித பிறவி அனித்தியமானது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அறியாமையின் மயக்கத்தின் கீழ் ஒவ்வொருவரும் உள்ளபடி உள்ள பொருளை, அதன் ரகசியத்தை புரிய முடிவதில்லை. தேள்
சில சமயங்களில் அரிசி குவியல்களின் மீது முட்டையிடுகிறது. சில சமயங்களில் அரிசியிலிருந்து தேள் பிறந்ததாக கூறப்படுவதுண்டு. ஆனால் உண்மையில் தேளின் பிறவி காரணம் அரிசி அல்ல. உண்மையில் முட்டைகள் தாயால் இடப்பட்டன. அதேபோல உயிர்வாளிகளின் ஜடப்பிறப்புக்கு காரணம் ஜட இயற்கை அல்ல. அதுவும் முழுமுதற் கடவுளால் கர்ம வினைகளின் அடிப்படையில் விதைக்கப்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். தனது முந்தைய செயல்களுக்கேற்ப அவன் இன்புறவோ அல்லது துன்புறவோ இயலும். இதுவே கர்மா என அழைக்கப்படுகிறது. கர்மா என்பது பாவச் செயல்களும் புண்ணிய செயல்களும் செய்ததற்கு உண்டான ஒரு பிறவி வெளிப்பாடாகும். பகவத்கீதையின் அத்தியாயம் 12 பதம் 33 நீர், மண், மலம் இன்னும் என்னவெல்லாம் இருக்கின்றதோ எல்லாவற்றிலும் காற்று புகுகின்றது. இருந்தும் இது எதனுடனும் கலப்பதில்லை. அதுபோலவே பல்வேறு விதமான உடல்களில் அமைந்திருந்தாலும் கூட ஆத்மா தனது நுண் இயற்கையால், அதாவது மைக்ரோ சயின்ஸ், அவற்றினின்றும் பிரிந்திருக்கிறது. எனவே இவ்வுடலுடன் ஆத்மா எவ்வாறு தொடர்புடன் இருக்கிறது, உடல் அழிந்த பிறகு அது எவ்வாறு வெளியேறுகிறது என்பதை நமது ஜடக்கண்களால் காண்பது அசாத்தியமே. எனவே விஞ்ஞானத்தால் யாருமே இதை ஆய்ந்து அறிய முடியாது. தற்காலத்தில் மனித சமத்துவம் பற்றி பேசப்படுகிறது. ஆனால் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே மனச்சமத்துவம் கூறப்பட்டுள்ளது. ஜனங்கள் ஜாதிகளினிடையே ஆத்மாவை பற்றி அறிந்தவன், உண்மையான ஆன்மீக அறிவுடையவன் மனிதன் கூறுகின்ற உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி என்பதை ஒப்புக்கொள்ள மாட்டான். அவனுடைய கண்ணோட்டத்தில் மனிதன், நாய், பசு, யானை இவை அனைத்தும் ஒன்றே ஆகும். காரணம், இவை அனைத்திலும் ஆன்மா காற்றைப் போல ஒளிந்துள்ளது. கர்ம வினைகளின் காரணமாக அவற்றின் காரண சரீரங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. எனவே மனிதன், பசு, நாய், யானை போன்ற வேறுபட்ட பெயர் காரணங்கள் அந்த உயிர்வாளியான ஆத்மாவுக்கு ஏற்படுவதுவே கர்ம வினையாகும். பிறவிகள் 7 என கேள்விப்பட்டுள்ளோம் அல்லவா? இந்த பிறவிகள் 7ஐயும் வெல்வது, மறுபிறவி இல்லாமல் இறைவனில் இணைவது, அல்லது பிறவிகள் என்ற கர்ம வினையால் பிறப்பது, சொர்க்க நரகங்களில் அனுபவிப்பது எல்லாமே இயற்கையின் திட்டமிட்ட செயல் என்பதை நாம் தெளிவாக உணர வேண்டும். எந்த செயலும் செய்யாத ஒரு ஜட பொருள் எப்படி ஒரு காற்றாலோ அல்லது நீராலோ அல்லது நெருப்பாலோ அல்லது உயிர்களாலோ தூண்டப்பட்டு செயல்படுகிறதோ, அதுபோலத்தான் ஆத்மாவும் இயற்கையால் தூண்டப்பட்டு பிறவிகளை அடைகிறது. இந்த ரகசியங்களை அறிந்தவன் சித்திரகுப்தன் ஆவார். சித்திரகுப்தன் யமனுடைய சபையில் முக்கியமான அமைச்சர். அவர்தான் பூலோகத்தில் இருந்த உயிர்களின் கணக்கு விவரங்களை பராமரிப்பவர் என்று நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிறார். உயிர்களை எடுக்கவும் அதன் மூலம் இறப்பை கொடுக்கவும் மனித சட்டப்படி மனிதனுக்கு உரிமை இல்லாத போது யமனுக்கு மட்டும் இந்த சட்டம் ஏன் பொருந்தவில்லை? யார் இந்த யமன்? அதாவது காலதேவதை, மிருத்யு தேவதை, தர்ம தேவதை என்று 3 தேவதைகளை அறிவோம். இதில் காலதேவதை ஒரு உயிர் இறக்கப் போகும் கால நேரத்தை சொல்வதாகும். மிருத்யு தேவதை அந்த கால நேரத்தில் அந்த உடலை விட்டு உயிரை பிரிப்பதாகும். தர்ம தேவதை என்பது உடலில் இருந்து எடுத்த அந்த உயிரை கர்ம வினைகளுக்கு ஏற்றாற்போல் சொர்க்கமோ நரகமோ மறுபிறவியோ இறைவனின் பாதமோ அடைய தீர்மானிக்கின்ற ஒரு தேவதையாகும். ஆக காலதேவதை, மிருத்யு தேவதை, தர்ம தேவதை இந்த 3ஐயும் அதனதன் வேலைகளை செய்ய தேவையான கணக்கு வழக்குகளை பார்ப்பவன் சித்திரகுப்தன். சித்திரம் என்றால் படம் என்பது நாம் அறிவோம். இந்த படம் போல அசையாத ஒரு ரகசியம் நிறைந்த இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம் அறிந்தவன், அதாவது குப்தா என்றால் ரகசியம் என்று பொருள். இந்த பட ரகசியம் அறிந்தவரே சித்திரகுப்தன் ஆவார். சிலர் ஆத்மாவை அதிசயமானது போல பார்க்கின்றனர். சிலர் ஆத்மாவை அதிசயமானதாக வர்ணிக்கின்றனர். சிலர் அதிசயமாக கேட்பவராகவும் சிலர் கேட்ட பின்னும் ஆத்மாவை சற்றும் அறியாதவராகவும் இருக்கின்றனர். மிகப்பெரிய மிருகத்துக்குள்ளும் பெரிய ஆலமரத்துக்குள்ளும் நுண்கிருமிகளான கோடிக்கணக்கான 1 அங்குல அகலத்திற்குள் வாழும் உடல்களுக்குள்ளும் அணு ஆத்மா இருப்பதென்பது மிகவும் வினோதமான விஷயமாகும். இறந்துபட்ட உடலினின்று உலகை விட்டு வேறு உலகம் செல்லாத அல்லது செல்ல முடியாது அல்லல் படும் ஆத்மாக்களே ஆவிகள் எனப்படும். மரணத்திற்கு பின்னும் மனிதன் மறுபிறவி எடுக்கிறான். ஆனால் பிறவி எது என்பது தேவ ரகசியமாகவே உள்ளது. இதனை நிர்ணயிக்கும் உரிமை தர்ம தேவதைக்கு, அதாவது யமதர்மனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது.
நரகங்கள் உள்ளன, சொர்க்கம் உள்ளது, இறந்தவுடன் இந்த உயிர் எங்கு செல்லும், அதன் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை கருட புராணம் விரிவாக எடுத்துரைக்கிறது. உலகப் படைப்பில் 84 லட்சம் மாறுபட்ட படைப்புகள் உள்ளன. இவற்றிற்கு யோனி பேதங்கள் என்று பெயர். இந்த 84 லட்சம் யோனி பேதங்கள் 4 பெரும் பிரிவுகளில் அடங்கிவிடுகின்றன. அவை அண்டஜசம், உற்பிசம், சராயுசம், ஸ்வேதசம் எனப்படும். அண்டசம் என்பது முட்டையிலிருந்து வெளிவரும் பறவைகள் போன்ற உயிரினங்களை குறிக்கும். இதுபோல முட்டையிலிருந்து தோன்றும் உயிரினங்கள் 21 லட்சம் ஆகும். உற்பிசம் என்பது பூமியில் தோன்றும் மரம், செடி, கொடி, புல், பூண்டு ஆகியவை சேர்த்து 21 லட்சம் ஆகும். சராயுசம் என்பது கருப்பையில் வளரும் மனிதனைப் போன்ற உயிரினங்களாகும். இவை 21 லட்சம் ஆகும். ஸ்வேதசம் என்பது வேர்வையில் உருவாகும் உயிரினங்களாகும். அதாவது கொசு போன்ற வியாதிகளை பரப்பும் உயிரினங்களாகும். இவையும் 21 லட்சங்களாகும். ஆக 84 லட்சம் உயிரினங்கள் இந்த பிரபஞ்சத்தில், இந்த சூரிய மண்டலத்தில், இந்த பூமியில் மட்டும் உள்ளன. இவை அனைத்திலும் மனித பிறவியே புண்ணியம் வாய்ந்த பிறவியாக கருதப்படுகிறது. காரணம், ஐம்புலன்களும் பகுத்தறிவும் இவனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல இந்த பிரபஞ்சத்தில் பல உலகங்கள் உண்டு. சில உலக மக்கள் ஒரு காலை மட்டுமே உடையவர்களாயிருக்கிறார்கள். சில உலகங்களில் பல கால்கள், கைகளை உடையவர்களாக மனிதர்களே உள்ளனர். இதில் எந்த உலகத்தில் முனிவர்கள், யோகிகள், முன்னோர்களான பித்ருக்கள் ஆகியோர் துதித்து போற்றப்படுகிறார்களோ, எங்கே கருப்பு நிற மான்கள் வசிக்கிறதோ அந்த இடம் புனிதமும் புண்ணியமும் நிறைந்த பூமியாகும். அதுபோல் மனிதன் வாழும் உலகத்துக்கும் யமலோகத்துக்கும், அதாவது யமபுரிக்கும் இடையே உள்ள தூரம் 86,000 காத தூரமாகும். யமபுரிக்கு செல்லும் பாதை கரடுமுரடானது, துன்பம் நிறைந்தது. அந்த பாதையில் செல்லும் போது ஜீவன் படும் துன்பம் பற்றி சொல்லி மாளாது. மேலும் நரகங்கள் 84 லட்சம் உள்ளன. அவற்றில் 28 நரகங்கள் மிகவும் கொடுமையானவை. அந்த 28 நரகங்கள் தாமிஸ்ரம், அந்த தாமிஸ்ரம், ரௌரவம், மகாரௌரவம், கும்பீபாகம், காலசூத்திரம், அசிபத்ரம், பன்றிமுகம், அந்தகூபம், கிருமிபோஜனம், அக்னிகுண்டம், வஜ்ரகண்டகம், ஷான்மலி, வைத்தரணி, பூயோகம், பிராணயோகம், விசஸ்வம், லாலாபக்ஷம், சாரமேயாதனம், அவீசி, பரிபாதனம், ஷாரகர்த்தமம், ரசோகனம், சூலப்ரோகம், குந்தசூதகம், வடாரோகம், பர்யாவர்த்தனம், சுசீமுகம் ஆகியவையாகும். இந்த 28 நரகங்களும் மிக கொடுமையான தண்டனைகளை அளிப்பவை என்று மிக விளக்கமாக கருட புராணம் சொல்கிறது. கருடாழ்வார் மீது அமர்ந்து கிருஷ்ண பரமாத்மா லோக சஞ்சாரம் செய்யும் பொழுது கருடாழ்வார் மனிதனின் மரணத்திற்கு பின் உள்ள நிலை குறித்து தனது சந்தேகங்களை கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்க, அதற்கு அவர் பதிலளிப்பதாகவும் அதுவே கருட புராணம் என்றும் விளக்கப்படுகிறது. மேலும் யமபுரி என்றால் என்ன, யமதர்மராஜன் யார், பிரேத ஜன்மம் என்றால் என்ன, இறந்தவருக்கு கருமகிரியை எப்படி செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், புண்ணிய ஜீவனின் கதி என்ன, பாவ ஜன்மம் யாது, உயர்ந்த பிறவி எப்படி அடைவது, ஸ்ரார்த்தம், சபிண்டீகரணம் என்றால் என்ன, இதில் எள்ளும் தர்பையும் ஏன் உபயோகிக்கின்றனர் போன்ற பலவிதமான கேள்விகளுக்கு விடையளிக்கிறது கருட புராணம். உடல் உருவாகும் விதம் குறித்து கருட புராணம் மிக மிக தெளிவாக விளக்குகிறது. இந்திரனை பிடித்த பிரம்மஹத்தி தோஷம் விலகிய காலம் தொட்டு இந்திரன் பெண்ணிடம் சேர்ந்த தோஷம் மாதவிலக்காக அமைந்தது. அந்த 4 நாட்கள் ஆண்களை பெண்கள் விலகி இருக்க வேண்டும். 5ஆம் நாள் வீட்டு வேலைகளை செய்யலாம். 6ஆம் நாள் முதல் 18ஆம் நாள் வரை இரட்டைப்படை நாட்களில் கணவருடன் கூடி மகிழ்ந்தால் ஆண் குழந்தை உண்டாகும். 5ஆம் நாள் முதல் 8 நாட்களுக்குள் கர்ப்பம் தரிக்கும் காலமாகும். இக்காலத்தில் பெண்கள் இனிப்பு பதார்த்தங்களையே சாப்பிட வேண்டும். காரமான பொருட்களை தொடக்கூடாது. ஆண்கள் மிகவும் வாசனையான பொருட்களை தரித்துக் கொண்டு மங்கையருடன் சேர வேண்டும். அவ்வாறு சேரும்போது ஆணின் சுக்கிலமும் பெண்ணின் சுரோனிதமும் சேரும்போது பெண்ணின் வயிற்றில் கரு உண்டாகும்.
ஆணின் சுக்கிலம் அதிகமானால் ஆண் பிள்ளை பிறக்கும், பெண்ணின் சிரோனிதம் அதிகமாகிவிட்டால் பெண் பிள்ளை பிறக்கும். இரண்டும் சம அளவானால் குழந்தை அலியாக, அதாவது திருநங்கையாக பிறக்கும். ஆணும் பெண்ணும் சேர்ந்த 5ஆம் நாள் கர்ப்பம் தரித்தால் ஒரு குமிழி உண்டாகும். அது 14ஆம் நாளில் தசையுடன் சிறிது பெரிதாக காணப்படும். 20ஆம் நாளில் மேலும் சிறிதளவு தசை உண்டாகும். 25ஆம் நாளில் இது மேலும் வளர்ந்து 1 மாதம் முடிந்ததும் பஞ்சபூதங்களின் சேர்க்கை உண்டாகும். 2ஆம் மாதம் தோல் உண்டாகும். 3ஆம் மாதம் நரம்பு உண்டாகும். 4வது மாதம் ரோமமும் உடலின் வெளிப்புற வடிவமும் உண்டாகும். 5வது மாதம் காது, மூக்கு, மார்பு ஆகியவையும், 6வது மாதம் கழுத்து, தலையும், 7வது மாதம் பிறப்புறுப்பும், 8வது மாதம் எல்லா அவயங்களும் பூர்த்தியாகி ஜீவனும் உண்டாகும். 9வது மாதத்தில் ஜீவன் சுழுமுனை நாடியில் இருந்து கொண்டு தனக்கு ஏற்பட்டுள்ள புதிய பிறவியை நினைத்து வருந்தும். 10வது மாதத்தில் பிறக்கும். நாம் இந்த பாரத தேசத்தின் மிக புண்ணிய பூமியான சேது ராஜ்யத்தில் இருந்து கொண்டு இதன் முக்கியத்துவம் அறியாது வெறும் ஆட்டு மந்தைகள் போல் கூடி ஏதோ பிக்னிக் போல சென்று கடலில் மூழ்கி போலியான துக்கம் அனுஷ்டித்து, நானும் தை அமாவாசை அன்று எனது முன்னோர்களுக்கு பிண்ட பிராப்தி அளித்தேன் என்று சொல்வது நமது சனாதன தர்மங்களை அவமானப்படுத்துவது மட்டுமல்ல, உண்மையில் உங்களது முன்னோர்களுக்கு பசியாற்றும் வைபவமான சிரார்த்தம் திவசம் செய்யாமல் அவர்கள் ஆன்மா வைவஸ்வத பட்டினம் என்று வழங்கப்படும் யமபுரிக்குள் நுழையாமல் அவஸ்தைப்படும் பிரேத ஜன்மம் உண்டாகி உங்களை அல்லல் படுத்தும் என்பதை நீங்கள் நம்ப மறுக்கிறீர்களா? இப்போது மரணம், அதன் பின்னர் அந்த மனிதனின் ஆன்மா எங்கு செல்லும், எப்படி செல்லும் என்பதிலிருந்து உங்களுக்கு அவர்கள் படும் அல்லலும், அதனால் அவர்கள் நம்மை சபிப்பதையும், அதனால் நமக்கு பிதுர்சாபம் ஏற்படுவதையும் நீங்கள் நம்பித்தான் தீர வேண்டும். நமது நாட்டில் ஒரு பழமொழி உண்டு. மூத்தோர் சொல் முன்னே புடிக்கும் பின்னே இனிக்கும் நெல்லிக்கனி போன்றது. ஒரு நெல்லிக்கனியை நாம் சாப்பிடும்போது நமக்கு மிகவும் புளிப்பாக இருக்கும். ஆனால் சிறிது நேரம் கழித்து தண்ணீர் குடித்தால் அமிர்தமாக இனிக்கும். அதுபோலத்தான் பெரியோரின் வாக்கும். அவை என்றும் பொய்ப்பதில்லை. ஏனென்றால் நாம் காலை எழுந்தவுடன் வயது முதிர்ந்த பெற்றோர்களை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பெற்று செல்லும் வழி வந்தவர்கள். இங்குள்ள பதிவிரதா பெண்கள் இன்றும் கணவனை தெய்வமாக மதிப்பதோடு அவர் காலை தொட்டு வணங்குவதை பெருமையாக நினைக்கும் பாரத தேசம் இது. எனவே இனி நான் சொல்லப்போவது ஏதோ நான் சொன்ன விஷயமில்லை, நம் முன்னோர் சொன்ன விஷயங்கள். எனவே அவற்றை தயவு கூர்ந்து செவிமடுத்து பயன் பெறுவீர்கள் என்று நம்புகிறேன். பின்னொரு நாளில் இதனை மீண்டும் விஞ்ஞான விளக்கங்களோடு ஆதாரபூர்வமாக விளக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் இந்த கருட புராணம் சொன்ன விஷயங்களை, வியாசர் என்ற மகா முனிவர் சொன்னதை, வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவே என்ற ஸ்லோகத்திற்கு ஏற்ற அந்த விஷ்ணுவே வியாசராக அவதரித்து சொன்ன விஷயங்கள் தான் இனி நான் கூறப்போகிற விஷயங்களாகும். நமக்கும் மேலே ஒரு சக்தி இருக்கிறது. அதை நாம் உணர்ந்திருந்தாலும் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் சுகபோகங்களில் மயங்கி மனம் போன போக்கில் வாழ்கிறோம். மனித வாழ்க்கையில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எல்லை இருக்கிறது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற கட்டுப்பாடுகள் உள்ளன. அதன்படி மனிதர்களை வழிநடத்துவதற்காகவே அறநூல்களை நமது முன்னோர்கள் நமக்கு அளித்தார்கள் என்பதை நாம் நம்ப வேண்டும். நாம் அரசாங்கத்தின் சில கடுமையான சட்டதிட்டங்களுக்கு பயந்து நடக்கிறோம். ஆனால் இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மை பயக்கும் ஆண்டவன் அருளிய அறிவுரைகளை கேட்டு நடப்பதில்லை. இறந்த பிறகு நடப்பதை பற்றி இப்போது நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? சொர்க்கமாவது நரகமாவது என்று அலட்சியப்படுத்தி விடுகிறோம். துன்பம் வரும்போது, வியாதிகள் வரும்போதும்
இனி உயிர் வாழமாட்டோம் என்ற நிலை வரும்போதும் தான் கடவுளின் நினைப்பு வருகிறது. காலம் கடந்து உணர்வதில் பயனில்லை. கருட புராணத்தில் பிறப்பு, இறப்பு, தானம், தர்மம், தவம், சடங்குகள், சொர்க்கம், நரகம், மறுபிறவி என்று மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விவரங்களும் சொல்லப்பட்டுள்ளது. எனவே நமது மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளவாவது அல்லது உண்மை நிலையை உணரவாவது இது பற்றி நாம் அறிந்து கொள்வோம். நம்முடைய முன்னோர்கள் புலனடக்கம் வேண்டும், அது இறைவனை அடைய வழி என்கிறார்கள். மெய், வாய், கண், மூக்கு, காது இதனை புலன் 5 என்கிறோம். இப்படி புலன்களால் வரும் இன்பமும் 5 வகைப்படும். இதுவே ஒரு மனிதனின் அழிவுக்கு முக்கிய காரணமாகும். விட்டில் பூச்சி மழை காலத்தில் எரியும் விளக்கை பார்த்து பழம் என்று நினைத்து அதன் அருகில் சென்று தப்பிக்க முடியாமல் தீயில் விழுந்து அழியும். இது பார்வையில் வரும் இன்பத்தால் வரும் துன்பம். மீன்கள் தண்ணீரில் போடப்படும் தூண்டில் புழுவுக்கு ஆசைப்பட்டு அதனை சாப்பிட எத்தனித்து போடப்படும் அந்த தூண்டிலில் இறுதியில் மாட்டி உயிரை மாய்த்து கொள்ளும். இது நுகர்தலால் வரும் இன்பத்தால் வரும் துன்பமாகும். பெண் யானையை ஆண் யானை இச்சை கொண்டு, அதாவது பெண் யானை மேல் ஆண் யானை இச்சை கொண்டு துரத்தி செல்லும் போது யானை பாகர்கள் வெட்டி வைத்த குழியில் விழுந்து மாட்டிக்கொள்ளும். இது ஸ்பரிச இன்பத்தால் வரும் துன்பமாகும். புல்லாங்குழலின் இசைக்கு மயங்கி ஆடாமல் அசையாமல் நிற்கும் புள்ளிமான் வேடனிடம் மாட்டிக்கொள்வது கேட்பதால் வரும் இன்பத்தால் வரும் துன்பமாகும். தேனை சுவைத்து கூட்டில் வைத்ததன் விளைவாக வேடர் நெருப்பால் தேன் கூட்டை சுட்டு தேனை எடுப்பதால் தேனீக்கள் துன்புறும். இது சுவைக்கும் ஆசையால் வந்த துன்பமாகும். எனவே ஒவ்வொரு உயிரும் கெடுவதற்கும் அழிவதற்கும் புலன்களே காரணமாகும். பார்க்கடலை கடைந்த போது அதில் அமுதமும் வந்தது, விஷமும் வந்தது. அமுதத்தை தேவர்களும் விஷத்தை இறைவனும் உண்டார்கள் என்று நாம் பிராணத்தின் மூலமாக அறிவோம். அதுபோல உலகில் நம் கண்ணுக்கு முன்னே புலன்களால் அறியும்படியாக அமிர்தமும் வைக்கப்பட்டுள்ளது, விஷமும் வைக்கப்பட்டுள்ளது என்று நாம் உணர வேண்டும். அவற்றில் எது சிறப்பு என நாம் தான் பகுத்து உணர்ந்து உண்ண வேண்டும் என்பதே சரியான படைப்பின் ரகசியமாக கருதப்படுகிறது. இது புண்ணிய காரியம், இது பாப காரியம், இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என வேதங்களிலும் உபனிஷத்துக்களிலும் புராணங்களிலும் தத்துவங்களிலும் கதைகளாகவும் அன்போடு கூறியும் அதிகாரத்தோடு கூறியும் நரகத்தில் தண்டனை கொடுத்தும் மரணத்திற்கு பின் மனிதனின் நிலை இதுதான் என்று இறைவனே எடுத்து கூறியும் இது பல நெடுங்காலங்களாக பல ரிஷிகளும் முனிவர்களும் தத்துவ ஞானிகளும் அவதார புருஷர்களும் சொல்லி வந்தாலும் நான் முன்பே கூறியதைப் போல இறந்த பிறகு நடப்பதை பற்றி இப்போது நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கிய மனித ஜென்மமாகவே இன்றும் நாம் இருப்பது இறைவனே வருத்தம் கொள்ளும் ஒரு நிகழ்வாகும். அதனால் பயங்கரமான பூகம்பங்கள் தற்காலத்தில் ஏற்படுகின்றன. வரலாறு காணாத சுனாமி போன்ற நிகழ்வுகளால் பல லட்சம் உயிர்கள் அழிந்த சம்பவங்கள் ஏற்படுகின்றன. அதாவது இறைவனே வருத்தம் கொண்டு தெரிவித்தும் கூட நாம் செவிமடக்காததன் விளைவு இப்படி நடக்கின்றது. இருப்பினும் இன்னும் மனிதன் மேலும் மேலும் தவறு செய்வதும் படுபாவச் செயல்களில் ஈடுபடுவதும் தர்மமற்ற ஒழுக்கமற்ற செயல்களில் ஈடுபடுவதும் தான் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் குளோனிங் போன்ற முறைகளில் புது புது உயிர்களை இயற்கைக்கே போட்டியாக உண்டு பண்ணி அதனால் புது புது நரகங்களையும் யமபுரியில் மனிதன் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்பதில் ஐயமில்லை. இதை பகவான் கிருஷ்ணரே கலியுகத்தில் இப்படித்தான் நிகழும் என்பதை 5000 வருடங்களுக்கு முன்னரே அர்ஜுனனுக்கு கூறியுள்ளார் என்றால் அது மிகையாகாது. மரணத்துக்கு பிறகும் உயிருக்கு உருவம் இருக்கிறது என்றும் உயிரோடு இருந்த காலத்தில் இருந்த உருவமே அதற்கு ஏற்படுகிறது என்றும் அதற்கும் உயிர் உள்ளவர்களைப் போலவே ஆசை, நிராசை, விருப்பு, வெறுப்பு, மகிழ்ச்சி, துக்கம், ஆத்திரம், அமைதி,
நல்லது செய்ய வேண்டும், பழி தீர்க்க வேண்டும் என்பன போன்ற குணங்கள் உள்ளன என்றும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆத்மாவானது சத்வகுணம் மேலோங்கிய போது மரணமடைந்தால் அது அறிவில் சிறந்தவர்களது உயர்ந்த உலகத்தை அடைகிறது. ரஜோகுணம் மேலோங்கிய நிலையில் மரணத்தை எய்தினால் அது அறிவற்றவர்களிடையே பிறக்கிறது. சித்தர்கள் உயிர் என்றும் அழியாதது, உடலை விட்ட பின்னும் அதன் வாழ்வு தொடர்கிறது என்று கூறியுள்ளனர். உடல் இறந்த பிறகு எரிக்கப்படுகிறது. அப்போது சொல்லப்பட வேண்டிய ரிக்வேத மந்திரத்தின் பொருள் என்னவென்றால், அக்னி தேவதையே, உமது கரங்களால் இவரை இனிதாக பற்றி அழைத்துச் செல்வீர்களாக, இவருக்கு தோஷமற்ற தேகத்தை அளிப்பீராக, பித்ரு தேவதைகள் வசிக்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்று சோகமும் மரணமும் இல்லாத உலகில் இவரை கொண்டு போய் சேர்த்து விடுவீராக என்பதாகும். இறந்து போன முன்னோருக்காக அவர்கள் இறந்த நேரம், திதியை அடிப்படையாக கொண்டு வருடம் ஒரு முறை வரும் திதி தினத்தில் சிரார்த்த கர்மங்கள் செய்ய வேண்டும். தந்தை இறந்த பிறகு அவருக்கும் அவருடைய முன்னோருக்கும் சிரார்த்தம், தர்ப்பணம் முதலியவற்றை மகன் செய்வதே பித்ருகர்மா எனப்படும். பிதிருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாவிட்டால் பிதிருசாபத்திற்கு ஆளாக நேரிடும். அதன் பலனாக வம்சம் விளங்காமல் போகும். ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்கலாம். மங்கள காரியங்கள் நிகழாமல் தடைபடும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அக்கறையில்லாமல் மனம் ஒன்றாமல் செய்யும் கர்மாக்களை பித்ருக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. வருஷத்திதி, அமாவாசை தர்ப்பணம், மகாலய பக்ஷம், மாதப்பிறப்பு, சூரிய சந்திர கிரகண நாட்கள் போன்றவற்றில் செய்யப்படும் தர்ப்பணங்கள் மிகவும் முக்கியமானவை. தந்தை இறந்த பிறகே தர்ப்பணம் செய்யும் உரிமை மகனுக்கு வருவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அப்படி செய்யப்படும் தர்ப்பணங்கள் தந்தை வழியில் முன்தோன்றிய 6 பேருக்கும் தாய் வழியில் முன்தோன்றிய 6 பேருக்கும் ஆக 7 தலைமுறைக்கு செய்ய வேண்டும். ஒவ்வொரு உயிரின் எண்ண உணர்வு அதிர்வுகள் அந்த ஜீவனை கட்டுப்படுத்துகின்றன. இந்த அதிர்வுகளை நீக்கி அவை விடுபட்டு செல்ல இந்த சிரார்த்தம் உதவி செய்கிறது. இதன் விளைவாக உடலை விட்ட உயிரானது எல்லா வகை உணர்வு பிணைப்புகளிலிருந்தும் அதிர்வுகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டு தக்க உலகங்களை சென்றடையும். இறந்தவருக்கான சடங்குகள், காரியங்கள் ஆகியவை பல உள்ளன. ஒருவர் இறந்த 11ஆம் நாளில் இருந்து இச்சடங்குகள் தொடங்குகின்றன. 11ஆம் நாள் சடங்கை எக்காரணம் கொண்டும் செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. இது சோடக சிரார்த்தம் எனப்படும். 12ஆம் நாள் செய்ய வேண்டிய காரியங்களும் சபிண்டீகரணம் என்று பெயர். சோடக சிரார்த்தத்தின் போது செம்பினால் ஆன வட்டிலை எடுத்து அதில் சாலிகிராமத்தை வைத்து அதை புதிய துணிகளால் அலங்கரித்து மந்திரம், பூஜை ஆகியவற்றை செய்து வேதத்தை நன்கறிந்த பிராமணனுக்கு தானம் செய்ய வேண்டும். முதல் ஒரு வருடத்துக்கு ஒவ்வொரு மாதத்திலும் இறந்தவருக்கு திதியன்று திவசம் செய்ய வேண்டும். இதற்கு மாசிகம் என்று பெயர். இவ்வாறு 12 மாசிகம் செய்த பின்னர் வருஷாப்தீகம் செய்ய வேண்டும். பிறகு ஆண்டுதோறும் திதி வரும் நாளில் பெற்றோருக்கு திவசம் செய்ய வேண்டும். இவ்வாறு விடாமல் கர்மகாரியங்களை செய்து அந்தணனுக்கு தானங்கள் செய்தால் இறந்த பின் பிரேத ஜென்மம் அடைய மாட்டான் என்றும் கருடபுராணம் கூறுகின்றது. யமதர்மனுக்கு கூற்றுவன் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. அவனுக்கு தூதுவர்களும் உண்டு. யமன் அஞ்சத்தக்க உருவத்தை உடையவன். அவனது தூதுவர்களும் அவ்வாறே இருப்பார்கள். இந்த யமதூதர்கள்தான் இறந்தவனின் சூட்சும உடலை யமன் முன்பு கொண்டு வந்து நிறுத்துவார்கள். யமதர்மன் தூதர்களிடம் இந்த ஜீவனை மீண்டும் இவன் உடல் அருகே கொண்டு விடுமாறு கட்டளையிடுவான். மேலும் இன்றிலிருந்து 12ஆம் நாள் இங்கே கூட்டி வாருங்கள் என்றும் கட்டளையிடுவான். உடனே தூதர்கள் ஒரு நொடி பொழுதுக்குள் கொண்டு சென்று அந்த ஜீவனை அவனது இல்லத்தில் உள்ள அவன் உடல் அருகே விட்டு விடுவார்கள். இவ்வாறு ஜீவனானது யமலோகம் சென்று மீண்டும் திரும்ப வருவதால் இறந்த உடலை உடனே எரிக்கவோ புதைக்கவோ கூடாது என ஹிந்து சாஸ்திரம் சொல்கிறது. யமதூதர்கள் பாசத்தால் கட்டியிருப்பார்களே, அதை அவிழ்த்து விட்டவுடன் சூட்சும உருவில் உள்ள அந்த உயிர் தன் உடல் வைக்கப்பட்ட சுடுகாட்டிற்கு செல்லும்.
தன் உடலுக்குள் புக முடியாமல் தவிக்கும். தன் உடலுக்கு உற்றார் தீ வைக்கும் போது அந்த சிதைக்கு 10 முழ உயரத்தில் ஆவி ரூபத்தில் நின்று கொண்டு ஐயோ என்று ஓலமிடும். வாழும் நாளிலேயே இந்த விஷயங்களை புராணங்களின் வாயிலாக கற்றுத் திகழ்ந்த ஆத்மாவாகவோ அல்லது புண்ணிய ஆத்மாகவோ இருந்தால் இந்த உடல் எரிந்து சாம்பலானதே நன்று என்று நினைத்து சமாதானமடையும். இதன் பிறகு இறந்த வீட்டில் இருப்பவரில் இந்த ஜீவனுக்கு கடமைப்பட்டோர் போடும் பிண்டத்தால் பிண்ட சரீரம் உண்டாகிறது. முதல் நாள் தலை, 2ஆம் நாள் கழுத்து, 3ஆம் நாள் மார்பு, 4ஆம் நாள் வயிறு, 5ஆம் நாள் உந்தி, 6ஆம் நாள் பின்பக்கம், 7ஆம் நாள் குய்யமும், 8ஆம் நாள் தொடைகளும், 9ஆம் நாள் கால்களும், 10ஆம் நாள் போடும் பிண்டத்தால் உடல் முழுவதும் உருவமும் உண்டாகும். இதைத்தான் 10 பண்ணுதல் அல்லது 10ஆம் நாள் காரியம் பண்ணுதல் என்று அழைக்கிறார்கள். இவ்வாறு சரீரம் பிண்டத்தால் உண்டானதும், அப்படி பிண்டத்தால் சரீரம் உண்டானாலும் பேச இயலாது. அந்த ஜீவன் வீட்டிற்கு வெளியே நின்று வீட்டிற்கு வந்து செல்லும் தன் உறவினரை ஏக்கத்தோடு பார்க்கும். பசியாலும் தாகத்தாலும் அலறியபடி செய்வதறியாது திகைத்து நிற்கும். தன்னுடைய புத்திரன் 11ஆம் நாளிலும் 12ஆம் நாளிலும் பிராணமுகமாக கொடுக்கப்பட்டவற்றை உண்டு 13ஆம் நாளில் வரும் யமதூதர்களுடன் ஏக்கத்துடன் தனது உற்றார் உறவினரை பார்த்தவாறு யமலோகத்திற்கு செல்லும். அந்த யமதூதர்களுடன் செல்லும் ஜீவன் பல இடையூறுகளை இனி கடந்து செல்ல வேண்டும். இரவும் பகலும் செல்ல வேண்டும். ஒரு நாள் ஒன்றுக்கு 247 காத தூரம் நடந்து செல்ல வேண்டும். வழியிலே அடர்ந்த காடு உள்ளது. அதில் உள்ள செடிகளிலே இருக்கின்ற இலைகள் மிக கூர்மையான பற்கள் போன்ற அமைப்பை உடையதாக இருக்கும். மேலும் அந்த ஜீவன் நடந்து செல்லக்கூடிய அந்த பாதைகள் மிகவும் கரடுமுரடாக இருக்கும். அந்த ஜீவன் பசியாலும் தாகத்தாலும் தவிக்கும். அந்த காட்டை கடந்து செல்ல மிகவும் சிரமப்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தனது பூலோகத்தில் இருக்கின்ற தனது சுற்றத்தாரையும் கடந்த காலத்தையும் நினைத்து பார்க்கும். தனக்கு உதவ இங்கு யாரும் வரமாட்டார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளும். பூமியைத் தவிர வேறு உலகம் உள்ளதென்பதையும் உணர்ந்து கொள்ளும். தன் நிலையை நினைத்து பலவாறு புலம்பும். ஐயோ, வாழும் காலத்திலே நான் யாருக்கும் எந்த தானமும் செய்யவில்லையே, பிறரை ஏமாற்றி சொத்து சேர்த்தேனே, இப்போது அவை எதுவும் என் கூட வரவில்லையே, என்னை விட பெரியோரை படித்தேனே, உறவுகளை அவமதித்தேனே, தானம் எதையும் செய்யவில்லையே, பிராணங்களையும் இதிகாசங்களையும் அவமதித்தேனே, இறைவன் இருப்பதை மறுத்தேனே, மறந்தேனே, நல்ல செயல் என்று எதையும் நான் செய்யவில்லையே என்று மிகவும் அரற்றி புலம்பும். தாகமென்று தவித்து வந்தவர்களுக்கு தண்ணீர் கூட தரவில்லையே, இப்போது இந்த யமதூதர்கள் என்னை அடிக்கிறார்களே, துன்புறுத்துகிறார்களே என்று அந்த ஜீவன் மேலும் புலம்பும். அந்த ஜீவனது ஒவ்வொரு கூக்குரலுக்கும் யமதூதர்கள் துன்புறுத்துவார்கள். மேலும் ஜீவன் தான் வாழ்ந்த காலத்தில் தன்னுடன் இருந்த தன்னுடைய மனைவி, மக்கள், சுற்றத்தார் ஆகியோர் தன்னுடன் இப்போது இல்லையே என்று அழுது புலம்பும். என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா என்று ஏக்கத்தோடு புலம்பும். அப்போது அந்த யம கிங்கரர்கள் அவன் செய்த தவறுகளை சுட்டி காட்டுவார்கள். மடையனே, நீ பூவுலகில் வாழும் காலத்திலே எந்த நல்ல காரியத்தையாவது செய்ததுண்டா? இப்போது நீ படும் இந்த உன் பாடு ஒவ்வொன்றும் உனது பாவச் செயல்களுக்கான தண்டனையே என்பதை நீ அறிந்து கொள்ள மாட்டாயா என்று கூறி பாசத்தாலும் முசுலத்தாலும் அடிப்பார்கள். இப்படி ஜீவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்தை அடைந்து இப்படி துன்பப்பட்டு கொண்டே அடைந்து அங்கிருந்து தொடர்ந்து செல்ல வேண்டும். சிறிது தூரம் காற்றின் வழியாகவும் சிறிது தூரம் புலிகள் நிறைந்த காட்டின் வழியாகவும் சென்று கொண்டிருக்கும். அதே நேரத்திலே இந்த பூமியிலே அந்த ஜீவன் யாருக்கு சொந்தமானதோ அவருக்கு வாரிசு இங்கிருந்தபடி ஒவ்வொரு மாதமும் அவருடைய வாரிசு செய்யக்கூடிய அந்த சிரார்த்தத்திற்கு மாசிகம் என்று பெயர். அப்படி
ஒவ்வொரு மாதமும் மாசிகம் என்ற சிரார்த்தம் ஸ்ரத்தையுடன் இறந்தவனின் வாரிசு இறந்தவன் இறந்த நாள் முதல் 1 வருடம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதுபோல இப்போது நமது கணக்குக்கு ஒவ்வொரு மாதமும் ஜீவன் ஒவ்வொரு இடமாக கடக்கும் பொழுது அந்த ஜீவனின் வாரிசு செய்யும் மாசிகம் என்னும் சிரார்த்தத்தன்று பிராணமுகமாக கொடுக்கும் பிண்டத்தையும் நீரையும் பருகியே தான் அந்த ஆத்மா அந்த யம கிங்கரர்கள் துன்புறுத்தலை தாங்கியவாறு ஒவ்வொரு இடமாக கடக்க வேண்டும். அதன்படி முதல் மாதம் செய்யும் சிரார்த்தம் காரணமாக ஜீவன் யாமியம் என்ற நரகத்தை அடையும். அந்த நரகத்திற்கு பெயர் யாமியம். அங்கே பிரேதங்கள் கூட்டம் கூட்டமாக காணப்படும். அங்கு ஒரு நதி உண்டு. அதன் பெயர் புண்ணிய பத்திரை. வடவிருட்சம் என்ற மரமும் உண்டு. சிறிது நேரம் அங்கு ஓய்வு இருந்துவிட்டு தனது வாரிசுகள் மூலமாக பூமியிலே பிராணமுகமாக போடும் 2வது மாசிக பிண்டத்தை உண்டு ஆரண்யத்தின் வழியே, அதாவது கானகத்தின் வழியே செல்லும் போது யம கிங்கரர்கள் செய்யும் கொடுமையை தாங்க மாட்டாமல் ஜீவன் ஓ என்று ஓலமிட்டபடியே செல்லும். அதன் 3ஆம் மாசிக பிண்டத்தை புசித்துவிட்டு சௌரி என்ற நரகத்தை அடைந்து அங்கிருந்து செல்லும் வழியில் கடுமையான குளிரால் ஜீவன் வருந்தும். அப்போது 4வது மாசிக பிண்டத்தை உண்டு ஜீவனானது குரூரபுரம் என்ற பட்டினத்தை அடையும். அங்கு 5வது மாசிக பிண்டத்தை உண்டு அங்கிருந்து கிரௌஞ்சன் என்ற நகரை அடையும். அங்கு 6வது மாசிக பிண்டத்தை ஏற்று ஜீவனானது ஒரு பயங்கரமான பாதையில் செல்ல வேண்டும். அப்போது தனது பூவுலக வாழ்க்கை குறித்து நினைத்து பார்த்து ஜீவன் புலம்பும். யமதூதர்கள் மீண்டும் அந்த ஜீவனை நைய புடைப்பார்கள். இவ்வாறு தொடர்ந்து செல்லும் போது அஞ்சத்தக்க பயங்கர உருவம் கொண்ட 10,000 படகோட்டிகள் அதன் முன் ஓடி வந்து கண்களில் கனல் தெறிக்க அந்த ஜீவனை பார்த்து, ஜீவனே, நீ கோதானம் என்ற பசுதானம் செய்திருக்கிறாயா? அவ்வாறு பூமியிலே நீ தானம் செய்திருந்தால் நீ இந்த வைத்தரணி நதியை எளிதாக நீ கடக்க உதவுவோம், இல்லையென்றால் உன்னை இந்த நதியிலே தள்ளி துன்புறுத்துவோம் என்பார்கள். இந்த வைத்தரணி நதி என்பது சுமார் 100 யோசனை நீளமுடையது. ஏதோ நீருள்ள நதி என்று நினைத்து விடாதீர்கள். ஒரே ரத்தமும் சீழும் இதில் காணப்படும். துர்நாற்றமும் வீசும். அதில் கொடிய பிராணிகள் காணப்படும். ஒருவன் வாழும் காலத்தில் கோதானம் செய்திருந்தால் அந்த நதிக்கரையிலே ஒரு பசு வந்து அந்த ஆத்மாவிடம் நிற்கும். அந்த பசு அந்த ஜீவனை வைத்தரணி நதியை கடந்து செல்ல உதவும். அவ்வாறு கோதானம் செய்யாத ஜீவனின் அருகில் கூட அந்த நதிக்கரையில் உள்ள ஒரு பசு கூட வராது. அந்த ஜீவன் வைத்தரணி நதியில் நீண்ட காலம் இருந்து தவிக்க வேண்டும். எனவே பூவுலகில் வசிக்கும் ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்நாள் முடிந்து யமனுலகம் செல்லும் வழியில் வைத்தரணி நதியை கடக்க வேண்டிய நிலை உள்ளதை உணர வேண்டும். எனவே ஒவ்வொரு மனிதனும் வைத்தரணி கோதானம் என்ற தானத்தை தன் வாழ்நாளில் தன் முன்னோர்களுக்காக கரையேற்றங்களுக்காக செய்தால் தனக்காக தனது வாரிசுகள் செய்வார்கள் என்கிற இயற்கையின் ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு வைத்தரணி நதியை கடந்த பின்னர் ஜீவனானது யமனது சகோதரனான விசித்திரன் என்பவனது நகரத்தை அடையும். அங்கு 6ஆம் மாதம் பூமியிலிருந்து உறவினர்கள் பிராணமுகமாக கொடுக்கும் மாசிக பிண்டத்தை உண்ணும்போது பிசாசுகளின் தொல்லை ஏற்படும். 7ஆம் மாத மாசிக பிண்டத்தை உண்ணும்போது பிசாசுகள் மீண்டும் தொல்லை கொடுத்து மிரட்டும். ஏ ஜீவனே, நீ பூமியிலே வாழ்ந்த காலத்தில் பசி என்று யாசித்து வந்தவர்களுக்கு எதையும் கொடுக்கவில்லை. அவர்களை இழிவாக பேசி விரட்டினாய் அல்லவா? இப்போது உனக்கு வரும் அந்த பூமியிலே உன்னுடைய வாரிசுகள் செய்கின்ற அந்த கர்மாக்களால் உனக்கு கிடைக்கப்பெறும் இந்த மாசிக பிண்டங்களை நீ உண்பதற்கு தகுதியற்றவன். அதை கொடு இப்படி என்று கூறி பிசாசுகள் அதை பிடுங்கிக் கொள்ளும். இந்த நிலையில் பசியோடு இருக்கும் அந்த ஜீவன் பிசாசுகள் பிடுங்கிச் சென்றது போக சிதறி கிடக்கும் மீத அந்த பிண்ட உணவை உண்ணும். அது போதுமானதாக இல்லாத நிலையில் பலவாறு புலம்பும். ஐயோ, பூமியில் நான் வசதியாக வாழ்ந்தபோது உண்டு கொழுத்து வாழ்ந்தேனே, உணவை பதுக்கி வைத்தேனே, தர்மம் என்று கேட்டு வந்தோர்க்கு ஒன்றையும் கொடுக்கவில்லையே, அதன் பயனை இப்போது அனுபவிக்கிறேனே, வெளியெங்கும் துன்பப்பட்டேனே, பசியும் தாகமும் என்னை வாட்டுகிறதே, எனக்கு தண்ணீர் கொடுப்பார் யாரும் இல்லையா, உணவு கொடுப்பார் யாரும் இல்லையா, இப்போது நான் படும் துன்பங்களோ யாரிடம் நான் சொல்வேன் என்று ஜீவன் புலம்பும். அதன் பிறகு ஜீவன் பக்குவப்பதம் என்ற பட்டினத்தை அடையும். அங்கு 8வது மாசிக பிண்டம் உண்டபின் துக்கதம் என்ற ஊரை அடைய வேண்டும்.
அங்கு 9வது மாசிக பிண்டத்தை உண்டு அங்கிருந்து நடந்து சென்று நாதகிராந்தம் என்ற நகரை அடையும். அங்கு 10வது மாசிக பிண்டத்தை ஜீவன் உண்ண வேண்டும். அந்த நாளில் ஏற்கனவே பூவுலகில் கோதானம், அன்னதானம், உதகதானம் செய்யாத பாவப்பட்ட ஆத்மாக்கள் பிரேத ஜன்மம் அடைந்து கூட்டம் கூட்டமாக அலறிக் கொண்டிருப்பார்கள். அதை பார்த்தவுடன் இங்கு வரும் இந்த ஜீவனும் அலரும். பின்னர் அதப்தம் என்ற ஊரை அடைய வேண்டும். அங்கு 11ஆம் மாசிக பிண்டத்தை அவ்விடத்தில் தங்கி உண்டு அங்கிருந்து சீதாபுரம் என்ற நரகத்தை அடைந்து அங்கு சீதத்தால் வருந்த வேண்டும். சீதத்தால் வருந்தும் ஜீவன் 12ஆம் மாத வருஷாப்திக பிண்டத்தை உண்டு வைவஸ்வத பட்டினத்தை அடையும் முன்பே ஊனாப்திக பிண்டத்தை அருந்தி அந்த பட்டினத்தை அடையும். எனவே வாழும் காலத்தில் இம்மைக்கும் மறுமைக்கும் நலம் பயக்கும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும். இப்படி யமகிங்கரர்களால் துன்பப்படும் ஜீவன் வருந்தியும் புலம்பியும் சேரும் இந்த வைவஸ்வத பட்டினமே யமபுரியாகும். இந்த யமபுரி 144 காதவழி அகலமுள்ளதாக இருக்கும். அங்கு கந்தர்வர்களும் அப்சரசுகளும் மேலும் ஆயிரக்கணக்கான பிராணிகளும் காணப்படும். மேலும் ஜீவன்களின் பாவ புண்ணிய விவரங்களை எடுத்துச் செல்ல 12 சிரவணர்கள் இருப்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கருட புராணம் கூறுகின்ற விஷயங்கள் அத்தனையும் உண்மையா பொய்யா என்பதை ஆராய்ந்து அறிவதற்கு மனிதனுடைய அறிவு போதாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒரு மனிதன் இந்த பிரம்மத்தை அறிந்தவனா முற்றும் தெரிந்தவனா என்று ஒரு பாண்டித்யம் பெற்ற ஒரு நபரிடம் கேட்டால் கூட அவர் உண்மையில் பாண்டித்யம் பெற்றவராக இருந்தால் இந்த பிரபஞ்சம் என்பது என் அறிவுக்கு எட்டாதது என்று சொன்னால் மட்டுமே அவர் பாண்டித்யம் உடையவராக இருப்பார் என்று நாம் கொள்ள வேண்டும். இல்லை இல்லை, எனக்கு இந்த பிரபஞ்சம் முழுமையும் எனக்கு தெரியும், இதில் உள்ள அத்தனை விஷயங்களும் எனக்கு தெரியும், அதாவது பாண்டித்யம் பெற்றவர்கள் என்று தங்களை பறைசாட்டிக் கொள்பவர்கள் கூட உண்மையில் பகுத்தறிவாளர்களாகவோ அல்லது பாண்டித்யம் பெற்றவர்களாகவோ ஞானிகளாகவோ இருக்க முடியாது என்பது எனது தாழ்மையான கருத்து. பின்னர் இப்பொழுது நீங்கள் கூறிய கருத்துக்களை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா கூடாதா, இவைகள் அனைத்தும் உண்மையா பொய்யா என்ற கேள்விக்கே இங்கு இடமில்லை. முன்னரே நான் கூறியதைப் போல முன்னோர்கள் சொல்லிய அந்த வார்த்தை மூத்தோர் சொல் முன்னே புளிக்கும் பின்னே இனிக்கும் நெல்லிக்கனி போன்றது என்று கூறியதற்கெனங்க நமது தந்தை நமக்கு எப்படி எதிர்காலத்திலே இப்படி இருக்கும் என்று முன்னெச்சரிக்கை செய்தாரோ, நமது தாய் எதிர்காலத்திலே இப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு முன்னெச்சரிக்கைகளை சொன்னார்களோ, நமது தாத்தா அவர்களுக்கு எப்படி முன்னெச்சரிக்கை செய்தார்களோ, அதுபோலத்தான் நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லுகின்ற இந்த பாடமும் என்று நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த அளவிலே நாம் இதை ஒப்புக்கொண்டு ஆன்மீகம் என்ற விஷயத்திலே மனிதனுடைய ஒழுக்கத்தை சீர்படுத்துவதற்காகவும் ஒழுங்கான ஒரு வாழ்வியலை கொடுப்பதற்காகவும் இகபரத்திலும் மேன்மை உடைய வாழ்வை நாம் வாழ்வதற்காகவும் நமது சந்ததிகள் மிக சந்தோஷமாக வாழ்வதற்காகவும் இந்த பூமியிலே சிறப்பானதொரு எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க நமது முன்னோர்கள் ஏற்படுத்திய அந்த விஷயங்களை நாம் அவ்வளவு சுலபமாக விமர்சனம் செய்வது என்பது மிக தவறான ஒரு போக்காகும்.